Welcome, Alpha. We were studying about Genesis, creation. நம்ம ஆதியாமத்தில் கிரியேஷனை கொடுத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இதாக வாசித்து கொண்டே வருகிறோம், வசனமாக வாசித்து கொண்டே வருகிறோம். கடைசியாக வாசித்தது 26வது வசனத்தில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு வச்சுருக்கோம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். ஆளக்கடவர்கள். இப்போ நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி, இங்கே காட் ஹெட் த ஃபேமிலி டாக்ஸ் அபவுட் themselves. இப்படி தான் நம்மளையும் படைச்சிருக்காருன்னு நேற்று பார்த்தோம். இங்கே அவங்க சாயில நம்ம உருவாக்கப்பட்டபடினால என்ன போட்டிருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர்கள் பூமியில் ஊறும் அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தின் மேலுள்ள பூமி அனைத்தையும் பூமியில் மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆளக்கடவர்கள். ரூலிங். ஸோ மேன் இஸ் கிரியேட்டட் இன் அ மேனேஜர் ரோல், rule over them. That's all. He is not a creator. He cannot create anything. God is a creator. Man is a ruler. அவ்வளோதான். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும். மனசுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிடுச்சுன்னா தான் நம்மளால் வி கான் கிரியேட். எஸ் பாருங்க, மனுஷன் கண்டுபிடிக்க முயற்சி செய்ததெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். அவங்களுக்குள்ள காம்படிஷன், ஒரு நாடுக்கு விரோதமாக பயோவார், இந்த வார், இதுதான் கண்டுபிடிக்கிறாங்க. உருப்படியாக எதுவும் செய்யலை மனுஷனால். ஒரு மனுஷனை வாழ வைக்கவும் முடியல அவனால். இப்போ லெட் அஸ் think about it's a big process. தேவன் தமது சாயலாக நம்மை படைத்தார். இது ரொம்ப முக்கியமான வசனம். அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது அவர்கிட்ட இருக்க கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும் கண்டிப்பாக. ரெண்டாவது, ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல, ஆளக்கடவர்கள் ரூலிங் கெப்பாசிட்டி கொடுத்துட்டாரு. ஒரு ராஜா, குட்டி ராஜா மாதிரி அவன் ரூல் பண்ணலாம். ஆனால் he cannot create. ஒரு க்ரியேட்டிவ் பவர் இருக்குது. he can with a faith he can create. அது மாதிரி தான் செய்ய முடியுமே தவிர்த்து, அது கூட நல்ல காரியங்களை செய்யறதுக்கு அவன் ட்ரை பண்ணணும். 27வது வசனம் வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இது திருப்பி அடுத்துட்டாரு. ஏன் அடுத்துட்டாருன்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம ஒரு தியரி சொல்லுவாங்க, குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான், இல்லாட்டி வெவ்வேறு இதுலேருந்து வந்துட்டான், சாலமண்டா, மீன், அது இது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் நத்திங் இஸ் ப்ரூவ். தேவன் சொல்கிறாரு, நான் என்ன மாதிரியே உன்னை உண்டாக்கினேன் பாருங்கள். அதுக்காக இந்த பிசாசு கஷ்டப்பட்டு மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்லிட்டு ஒரு தியரி கொண்டாட பார்க்குறான். இல்லாட்டி வேறு ஏதாவது கொண்டாந்து வேறு மீன் முறையிலேருந்து வந்தாங்க அப்படிலாம் இல்லை. அவர் தேவதா சாயலாக தான் சிருஷ்டித்தார். அப்போ தேவலா சாயலாகவே சிருஷ்டித்தார். இங்கே ஒரு அடிஷ்னலாக வருது, ஆண்ல பெண், ஆண் பெண், இவ்வளோதான் சிருஷ்டித்தார். இது நல்லாவே ரீட் பண்ணுங்க. இது ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம மீறும் போது தான் வி கெட் இன் டு ப்ராப்ளம்ஸ். ஹவு காட் கிரியேட்டட் அஸ். இது பண்ணும்போது நிறைய இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ மனுஷ ஜாதி இருக்குது, வெரைட்டி இருக்குன்ட்டு. அதாவது சென் ரோமர் 1 பார்த்தோம், தேவனை துதிக்கிறதுக்கு பதிலாக நாம் அதை விட்டுட்டோம்னா மனசுக்குள்ளே சின்ன இறங்கிடும். அப்புறம் தாட்ஸ் எல்லாம் தாறுமாறாக யோசனை பண்ணி
நாங்கள் இந்த மாதிரி so many varieties of people are there அப்படின்னு சொல்லுவாங்க. No, God created them man and woman, a male or female. இதே தான் எல்லாத்துக்கும் படைச்சார். ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் அவருடைய it may be a fish, it may be a animal, it may be a bird, male and female. அங்கே வேற இதெல்லாம் தம்ம விருப்பத்தில் மாறியெல்லாம் அவங்க செய்ய முடியாது. ஏனென்றால் அது நம்மளை விட கொஞ்சம் அறிவு உள்ளது. கொஞ்சம் அறிவு கொடுத்தோடனே நம்ம வேறு மாதிரி யோசனை பண்ணுறோம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் வேதத்துக்குள்ளே போய் டீப்பாக ஆராய முடியும். கர்த்தர் திட்டம் நமக்கு கொடுத்ததான திட்டம் என்ன என்பதை குறித்து ஆராய முடியும். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை பலுகி பெருகி, ஆக்சுவலாக அந்த இடத்துல இதாக இருக்குது, பலுகி பெருகி. ஓகே, இதுக்கு போட்டிருக்கோம். இங்கே கொஞ்சம் 5 கமாண்ட் கொடுக்குறாரு. திஸ் இஸ் த பிளஸிங் காட் கேவ் அஸ். ஆர் ஒரு ஆத்தரைசேஷன் காட் கேவ் ஹியூமன் ரேஸ். 5 காரியங்கள். இப்போ நீ பழுகணும், அடுத்தது நீ பெருகணும், பூமியை நிரப்பணும், அதை கீழ்ப்படுத்தணும். இதுதான் கமாண்ட்ஸ். அடுத்தது கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ரூலிங். திருப்பியும் அதுதான் திருப்பியும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் த எர்த், சப்டு இட் அண்ட் டாமினேட் இட். டாமினேட் தான் ரூல். இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், டைம் இருந்துச்சுன்னா போகலாம். இப்போ பி ஃப்ரூட்ஃபுல், இதில் ஆங்கிலத்தில் மீனிங் பார்ப்போமா? டிக்ஷனரி திறந்து வாசிப்போமா? ஏதாவது டிக்ஷனரி. பி ஃப்ரூட்ஃபுல்னால் என்னென்ன அர்த்தம் வருது? producing good results. ஒன்றா சொல்லுவேன். பி ஃப்ரூட்ஃபுல்னா என்னது? producing good results. producing good results. good results. அப்போ there must be a bad result also. What are we producing? We are producing good results ஆ bad results ஆ? இந்த வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதான் ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ். அடுத்தது பெனிஃபிஷியல், மனுஷனுக்கு யூட்டிலைசர். இதை எடுத்து பயன்படுத்த முடியணும். அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. பெனிஃபிஷியல், ப்ராஃபிட்டபிள், அவனுக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கணும். சரி, இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தத்தை டிக்ஷனரியில் போடப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்ம அதை படிக்கும்போது எப்படி பார்க்குறோம்? படிங்க. எஃபெக்டிவ், சரி. ரிவார்டிங், சக்ஸஸ்ஃபுல், யூஸ்ஃபுல், worthwhile, advantageous, conducive, abounding in fruit. இப்போ பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ அர்த்தம் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு போயிட்டு ஒரு டிக்ஷனரி வாங்கி, இல்லாட்டி கூகுள் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு டிக்ஷனரி வாங்கி எடுத்து பார்த்து இந்த அர்த்தத்துக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிச்சி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதான்னு பாருங்கள். இது இல்லைன்னா நீங்கள் முதல்ல அர்த்தம் என்ன சொன்னேன்? படிச்சிங்கன்னா producing good results. இதுதான் நம்மகிட்ட வேணும். ஆர் வி ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ்? ஒரு மனுஷன் பிறக்கிறான், கர்த்தர் இந்த பர்பஸ்க்காக தான் அவனை படைக்கிறாரு. அவன் வாழ்க்கையில் இப்படியே கடந்து போகிறான். எத்தனையோ வருஷங்களை கடந்து போகிறான். அவன் ஒவ்வொரு சீசனும் தன்னை குறித்து தான் நோக்கம் எப்படி வைத்திருக்கணும்னா, ஐ எம் ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ்.
If I am not producing good results, there is something wrong with me. இதை கொஞ்சம் நல்லா இது வேதத்துக்கு மாறுபட்டு எதுவுமே நம்ம யோசிக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அதை படிக்கும்போது இருக்கணும், நம்ம ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ். Did I produce good results today? Did I produce good results yesterday? Am I going to produce good results tomorrow? Jesus Christ of Nazareth is same yesterday, today and forever. இதுதான் வேதம் சொல்லுது. ஸோ மாறாத தேவன் தம் சாயலை நம்மளை உருவாக்கி அந்த மாறாத தன்மையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஆர் இந்த சேம் ட்ராக். ஒரு நாள் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஒரு நாள் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஏதாவது குட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் பேட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. தென் ஹவு கேன் வி எக்ஸ்பெக்ட் காட் டு ஆன்சர் அவர் ப்ரேயர்? த வெரி இன்டென்ட் ஆஃப் காட் He is telling it. இதுதான் உன்னை படைச்சேன். நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தர் பார்த்து கேள்வி, am I producing good results? இல்லாட்டி பேட் ரிசல்ட். இது எத்தனை பேருக்கு புரியுமோ புரியாதோ தெரியாது. நீங்கள் திருப்பி அந்த டிக்ஷனரி மீனிங் எடுத்து பாருங்கள். சும்மா ஒரு வார்த்தையில் அதுதான் எப்போவுமே இந்த வசனத்தை படிக்கும் போகும்போது இதில் 5 மேஜர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது காடோட பிரின்சிபிள்ஸ் இருக்குது ஃபார் த ஹியூமன் ரேஸ். He has given idea and order. This is how I want to come up அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம்? அப்படி ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ்.